ஆளுநர் என் ரவியுடன் பாஜக மகளிர் அணி தலைவர் உமாபதி ராஜன், எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன், குஷ்பு ஆகியோர் இன்று சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரம் குறித்து சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தாமரைக்கனி வழங்க கேட்கலாம். வணக்கம் தாமரைக்கனி, கூடுதல் விவரங்கள். வணக்கம் கற்பகம். இன்று மாலை 6:30 மணியளவில் ஆளுநர் என் ரவியை பாஜக மகளிர் அணி நிர்வாகிகள் நேரில் சந்திக்க உள்ளதாக தற்போது தகவலானது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழக அந்த மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரம் தொடர்பாக பாஜக பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறது. அதிலும் குறிப்பாக நேற்றைய தினம் தமிழ்நாடு முழுவதும் நீதி பேரணி அப்படின்ற ஒரு முன்னெடுப்பை எடுத்து மதுரையில் தொடங்கக்கூடிய நிகழ்ச்சிக்கு காவல்துறை அனுமதி மறுக்கப்பட்டு அவர்கள் அப்போதே கைது செய்யப்பட்டனர். எனவே ஏற்கனவே திட்டமிடப்பட்டிருந்தது, அதாவது மதுரையிலிருந்து நேரடியாக சென்னை வரை இந்த பேரணியானது நடைபெற்று நேரடியாக ஆளுநர் சந்தித்து ஒரு புகார் மனு அளிக்க இருப்பதாக பாஜகவுடைய மாநில தலைவர் ஏற்கனவே தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில நேற்றைய தினம் இந்த நீதி பேரணியானது சரியான முறையில் முன்னெடுக்க முடியாத காரணத்தினால இன்று மாலை 6 மணிக்கு கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள், அதாவது மகளிரினுடைய தலைவர் உமாரதி ராஜன், அது போல வானதி சீனிவாசன், பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன், குஷ்பு உள்ளிட்ட 3க்கும் மேற்பட்ட குழுக்கள், அதாவது மாநிலங்களுடைய முக்கிய நிர்வாகிகள் அனைவருமே இன்று மாலை நேரடியாக ஆளுநர் என் ரவியை ராஜ்பவனில் சந்தித்து இந்த புகார் மனை அளிக்க இருக்கிறார்கள். புகாரை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஞானசேகரன் தொடர்பாக விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதில் இவர் மட்டும்தான் இருக்கிறாரா, வேறு யாரேனும் இருக்கிறார்களா என சந்தேகத்தை இருக்கக்கூடிய பல்வேறு கேள்விகள் இருக்கிறது. எனவே அந்த யார் அந்த சார் என்ற ஒரு கேள்வி அனைவரும் திரும்பி ஒரு பெரும் பேச்சை எழுப்பியிருக்கிறது. எனவே அந்த சார் யாரு, ஞானசேகரனுடைய தொலைபேசியில் இருப்பார். எனவே அதையும் விரைந்து காவல்துறை கண்டுபிடிக்க வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகள். அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து பாஜக பல்வேறு கட்சிகள் ஈடுபடக்கூடிய அந்த போராட்டத்திற்கு தொடர்ந்து காவல்துறை அனுமதி மறுத்து வருகிறார்கள். எனவே பல்வேறு விஷயங்களை இன்றைய தினம் ஒரு புகார் மனுவா ஆளுநர் என் ரவியிடம் பாஜகவுடைய மகளிர் நிர்வாகிகள் வழங்க இருக்கிறார்கள். கற்பகம், விவரங்களுக்கு நன்றி தாமரைக்கனி. அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை விவகாரத்தில் ஆளுநரை சந்தித்து புகார் மனு கொடுக்க உள்ளார்கள் பாஜக மகளிர் அணி தலைவர் உமாபதி ராஜன், எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன், குஷ்பு ஆகியோர். இன்று ஆளுநர் என் ரவியை சந்தித்து பாஜக மகளிர் அணி சார்பாக மனு ஒன்றை அளிக்க உள்ளதாக அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை விவகாரத்தில் ஆளுநரை சந்தித்து புகார் மனு அளிக்கின்றனர்.